வீக்கெண்ட் வந்தாலே ஒண்ணு வீட்டுக்குள்ள இருந்து வைப் பண்ணுவோம். அப்படி இல்லன்னா வெளிய அவுட்டிங் போயிட்டு வைப் பண்ணுவோம். இந்த வீக்கெண்ட் வந்து எங்களுக்கு வெளிய அவுட்டிங்ல தான் இருந்தது. சென்னையில கிளைமேட் ரொம்ப வந்து சில்லுன்னு ஒரு மாதிரி வந்து ட்ரெஸ்ஸிங்லாம் இருந்துச்சு. நமக்கு கிளைமேட் மாறினாலே உடம்பு சரியா இருக்காது. ஒரு மாரி மாறிடும். கஷாயம் அது இது வச்சு குடிச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல மாத்திரை போட்டுட்டு வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை விட்டுட்டு மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து 3 பேரும் போங்க நான் வேணா கார்ல வெயிட் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து பசங்கள ஸ்னோக்கு கூட்டு போகணும்னு சொல்லி ரொம்ப நாளா பிளான் வச்சிருந்தாங்க போல. அதனால நேத்து போய் செம்மையா வைப் பண்ணிட்டோம். பசங்களோட என்ஜாய்மெண்ட்டுக்கு தான் மெயினா போனது. பட் நாங்க 2 பேருமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ற அளவுக்கு இருந்துச்சு. ரொம்பவே ஒர்த்தா இருந்தது. வெதரும் சரியில்ல. எனக்கும் கோல்டு இருந்தது அப்படின்றதால வீட்ல இருந்தே நைட்டு டின்னருக்கு சமைச்சு பேக் பண்ணி எடுத்துட்டு போயிட்டோம். வரும்போது பீச் போயிட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. நமக்கால் சும்மாவே ஆடும். இதுல பாட்டு வேற போட்டு விட்டாங்களா, செம்மையா டான்ஸ் பண்ணி வைப் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வீக்கெண்ட் சூப்பரா போச்சு. வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.